வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரோகிணி கார்டை வச்சு விஜயா பணம் எடுக்க போகிறாங்க. அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. உடனே ரோகிணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன நீ பணம் இருக்குதுன்னு சொன்னால் பணம் இல்லை அப்படிங்கும்போது, ஆண்டி இருக்கும், நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, சரி மறுபடியும் பார்க்குறாங்க. பணம் இல்லைன்னு தான் வருது. அப்போ பார்வதிட்டு கேட்குறாங்க. ரோகிணிகிட்ட கேட்கும்போது அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுன்னு சொல்கிறா. இப்போ இதில் பணம் வரலையே அப்படிங்கும்போது, நம்ம 2 பேரும் என்ன பெரிய லெவலில் படிச்சிருக்கோம், வா அந்த பேங்க்கில் தானே அவள் வந்து கணக்கு வச்சுருக்கா, அது போக ஓ மருமகன்னு நல்லாவே தெரியும், நீ சொன்னால் தான் பதில் சொல்லுவாங்களே, மேனேஜர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாங்க. எம்மாங்க பாருங்கள், ரோகிணி வந்தால் தான் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் ரொம்ப தெரிஞ்ச ஆளுகள், உங்களை நான் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எம்மா அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அதுபோக அவங்க பணத்தை எடுத்துருக்குறாங்க இந்த அக்கௌண்ட்லேருந்து, இந்த பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, அதை எப்படி எடுக்க முடியும் ரோகிணி கொடுக்காம அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஏம்மா அதிலே வருது, உங்கள் மருமக எங்கேயும் கடன் வாங்கியிருக்க முடியும் அந்த பேங்க்கில், அதனால் அவங்களுக்கு எடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி தான் காட்டுது, இஎம்ஐ தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, ஏம்மா ஒரு கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோபம் வருது. எந்த பேங்க் எதுன்னு கேட்காங்க. அவங்க அந்த அட்ரஸ் சொல்லுறாங்க. நேராக அந்த பேங்க்கு போகிறாங்க. சார் என் மருமக அக்கௌண்ட்டில் பணம் கிடந்துச்சு, உங்கள் பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, எந்த பேங்க்லேருந்து எங்கேருந்து வரீங்க, இங்கே யாருன்னு கேட்கும்போது, நான் ரோகிணியோட அத்தை அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் தான் அவங்க அத்தையா, அந்த ரோகிணியை தேடி தான் நாங்கள் பல முறை சங்கடத்தை அனுபவிச்சிட்ருக்கோம், அவங்கள எங்களால் தொடர்பு கொள்ளவே முடியலை, நாங்கள் ஒரு அட்ரஸுக்கு போய் பார்த்தோன்னா அந்த அட்ரஸை மாறி போயிடுறாங்க, இப்படி ரொம்ப டெமிக்கி கொடுத்துட்ருக்காங்க எங்கள் பேங்குக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு கடன் வாங்கி. 4 லட்ச ரூபா வாங்கினாங்க, வட்டியும் கட்டலை அசலும் கட்டலை. நாங்கள் இன்னமும் வந்து இப்படி செஞ்சால் தான் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் கிடந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு ஒரு முறை சொன்னாங்க. அதிலேருந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணதுக்குள்ளே வேலையை பார்ப்போம் தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 4 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, 4 12 ஆகிட்டு 12 லட்ச ரூபா அவங்க தரணும், இப்போ வெறும் 25,000 தான் எடுத்திருக்கோம், மீதி பணத்தை எப்போ அவங்க மருமக கட்டுவாங்க, நீங்கள் எப்போ கட்ட சொல்லுவீங்க அப்படிங்கும்போது, நான் கட்டணுமா, அவள் எப்படி எங்களை கேட்காம எடுப்பா வைப்பாங்கும்போது, விஜயா அவள் 4 வருஷத்துக்கு முன்னோட்டி எடுத்தான்னு சொல்கிறாங்க, சரியா, அப்போ உனக்கே தெரிய வாய்ப்பு இல்லை, அப்புறம் ஏன் பேசிகிட்டு இருக்க, சரிம்மா நீங்கள் அங்கே மாமியார் தானே, உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா அப்படிங்கும்போது, எனக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குது, கீழே இருக்க வீடை நான் ஒத்தி கொடுத்துருக்கேன், மேலே இருக்க வீட்டில் நாங்கள் இருக்கோம், எங்கள் வீடெல்லாம் பெரிய வீடாக இருக்கும் அப்படிங்கும்போது, அம்மா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, உங்கள் மருமக பணம் கட்டலைன்னா உங்கள் வீட்டில் வந்தால் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம், அதுபோக அந்த வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் வந்திருக்கீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. என்ன பார்வதி நம்ம வீட்டு அட்ரஸில் வாங்கியிருக்காங்க, ஒரு வேளை வீட்டை எடுத்துக்கிடுவாங்களோ, இந்த ரோகிணி ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி ரோகிணி கால் பண்ணுறா. ரோகிணி நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இன்னும் அக்கௌண்ட்டில் பணம் வரலையா அப்படின்னு. பணம் வரலையா, பணம் வந்து நீ ஏதோ யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்கியா, அவங்க எடுத்துருக்காங்க அப்படின்னா, யார்கிட்டையும் கடன் வாங்கலையா ஆண்டி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏம்மா இன்னும் எத்தனை போய் சொல்லி வச்சுருக்க, நான் வந்து மேனேஜர் தெரிஞ்சதுனால பேங்க்கில் போய் கேட்கும்போது அவங்க தகவலை சொல்லிட்டாங்க, நீ கடன் வாங்கி வச்சுருக்க பேங்க்கும் போனேன், நீ 12 லட்ச ரூபா கட்டணுமா, அதுக்கு 25,000 எடுத்துருக்காங்களா, மீதி பணத்தை எப்போ தருவீங்க, அப்படி தரலைன்னா நான் உங்கள் வீட்டை தான் வந்து எடுப்பேன், நீங்கள் உங்கள் மாமியார் தானேன்னு கேட்காங்க, உனக்காக நான் எதுக்கு கடன் அடைக்கணும், இங்கே பாரு ரோகிணி நிறைய பொய்யை சொல்லியிருக்க, இது என்ன வரணும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது ரோகிணிக்கு ஒன்றுமே விடலை. ஏற்கனவே இந்த வீட்டில் நமக்கு சுத்தமாக மரியாதை இல்லை, காசு பெறாமல் உட்காந்துட்ருக்கோம், இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் பார்த்து இது தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகிறாங்க. மறுபடியும் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி, ஆன்ட்டி தயவுசெய்து நீங்கள் வேண்டாம் தனியாக பேசுங்க, ஏற்கனவே அந்த வீட்டில் எனக்கு மறுவாதி இல்லை, முத்து மீனெல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சுருதி ரொம்பவே என்னை வந்து குறைச்சி மதிப்பிட்டுதாங்க, அதனால் நீங்கள் தனியாக சத்தம் போடுங்க அப்படிங்கும்போது, இதை மாதிரி எத்தனை பண்ணி வச்சுருக்க, இப்படி நீ தில்லாலங்கடி வேலை பார்க்கறதுனால தான் என் பையன் கடை பக்கமே ஒன்று வரவிடாமல் வச்சுருக்கேன், இனிமேல் போட்டு நீ வீட்டுக்கே வந்துடாத அப்படிங்கும்போது, ஆன்ட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்க. ஆமாடி ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுட்டு என் வீடை உனக்காக கொடுக்கணுமா, வீட்டு பக்கத்தில் வந்துடாத அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வீட்டுக்கு முன்னுக்கூட்டியே போயிடுறாங்க, பின்னாடியே வராங்க ரோகிணி, வீட்டுக்குள்ளே வராத வெளியே போ அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன விஜயா என்ன அந்த பிள்ளைங்க ஏன் பாடாப்படுத்துத, அது வேலை செஞ்சு அது சாப்பிட்டுட்டு இருக்கு, ஒரு பார்லர் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்,
சேஷ காரியங்களுக்கு அதனால் முடிஞ்ச பார்வை வேலை செஞ்சு அது செலவு ஓட்டிகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு வீட்டில் வரக்கூடாதுங்க அப்படின்னு. ஏங்க அது உங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. சொன்னால் தானே தெரியும். பழைய பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காத விடு. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, பழைய பிரச்சனை எதுவும் பேசாதாங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொன்ன பிறகு மறுபடியும் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் எங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி வைக்கிட்டா அப்படிங்கிறாங்க. யாருனாலும் ஃபோன் பண்ணி வைங்க, வர சொல்லுங்க. எனக்கு பயம் இல்லை, இந்த ரோகு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, விஜயா அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, வெயில் ஓவர் அடிக்கிறதுனால கொஞ்சம் கலந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பார்க்க லூஸ் மாதிரி எங்கே தெரியுது, நான் வந்து என்ன சொல்லுவேன் தெரியுமா, இவள் வந்து நிறைய கடை வாங்கி வச்சுருக்காங்க ஊர் போகிறான் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கார்டை நான் வாங்கி வச்சுருந்தேன், அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க போகும்போது மேனேஜர் வந்து அந்த பணம் வந்து வேறு ஒரு கடனுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே அந்த பேங்கில் போய் கேட்கும்போது 12 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேன் அண்ணாமலை, என்னம்மா 12 லட்ச ரூபா எடுத்திருக்கியா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அது இல்லை அங்கிள், நான் 4 லட்ச ரூபா எடுத்திருந்தேன், வித்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அப்போ எடுத்து கொடுத்துருந்தேன் அப்படிங்கும்போது எங்க அடுத்த போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்கள். வித்யா வந்து பேசும்போது எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே வந்து போயிட்டாங்கன்னு தானே அந்த வீட்டில் அந்த பிள்ளை வந்து வரும்போது சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா இதை யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிக்காங்க. ஏம்மா வாயில் வர்றது எல்லாமே பொய்யா இருக்குது, அந்த பணத்தை எடுத்து என்னம்மா செஞ்ச அப்படிங்கும்போது, அங்கிள் நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் தங்குறதுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு, அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தேன், அப்படி இப்படின்னு செலவாயிருச்சு அங்கிள், இதான் அங்கிள் நடந்துச்சு அப்படிங்கிற. பார்த்தீங்கன்னாங்க அடுத்த போய் சொல்ல ஆரம்பிச்சா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இதான் ஆண்டி உண்மை அப்படிங்கிறாங்க. என்னது உண்மை, இவ்வளோ ஏமாற்றிட்டு இருக்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு. ஏம்மா என்கிட்டையும் இதே போய் சொல்லிதாம்மா யார் வித்யாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 80,000 வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது, என்னடி இப்படி உன் புருஷன்கிட்டே ஏமாற்றி வாங்குற அளவுக்கு ஆகிட்டா, என் பிள்ளைகிட்ட அப்போ நீ பணம் நிறைய வாங்கி வச்சுருப்ப போல், நானும் என் பையன் உழைச்சி வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு வரலான்னு பார்க்கும்போது நீ ஏமாற்றி வாங்கி யாரும் கொடுத்துட்ருக்கியா, அப்போ என்னடி உன் கதை சொல்லிடி, ஃப்ராடு அப்படி இப்படின்னு ஏச ஆரம்பிக்கான். விஜயா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, வா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இந்த ரோகிணி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, வெளில போனால் வெளில போ அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. இது என்ன சினிமா கம்பெனியா, என்ன பயங்கரமாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் மனோஜ் கொண்டாட்டி எவ்வளோ எப்படி வெளியே அனுப்புவீங்க, அவள் வந்து கடன் வாங்கியிருக்கா, அது மனோஜை பார்க்க முன்னாடி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த கடனை அந்த பிள்ளை அடைச்சிட்டு போகுது. டேய் உனக்கு என்னடா தெரியும், நீங்கள் தானே அவங்க மாமியார், உங்கள் பேரில் சொந்தமாக வீடு இருக்கலாம், அந்த வீட்டில் நாங்கள் வந்து நிற்போம், நீங்கள் பணம் தரலாம் வீட்டை எடுத்துக்கணும், என்னடா கதை, இந்த வீடை நான் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரோகிணியை அனுப்புனாலும் பணம் வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், மனோஜ் தானே புருஷன், அவங்க அம்மா தானே நீங்கள், அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க, இன்னும் போய்ச்சலாமான்னு சொல்லுங்கள், அதுக்கு மேலே மன்னிச்ச முடியும் அப்படிங்கும்போது, உங்கள் வேலை ஏதாவது பாருங்கள், ஆன்ட்டி என்னை பேசுகிறாங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ அடிக்காதடி, நீ தப்பு தான் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் தெரியுது, வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, விஜயா ஒவ்வொரு வாட்டியும் நீ வந்து வெளியே போன்னு சொல்லிட்டு சரி கிடையாது, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. உன் பையன் மனோஜ் பண்ணதையும் நீ பண்ணதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு பண்ணுறது சாதாரண விஷயமாக தான் எனக்கு தெரியுது, விடு ரோகிணி. நான் உன்கிட்ட அன்றைக்கி நீ தாம்பரத்தில் சத்தியம் பண்ணும் போதே கேட்டேன், ஏம்மா நீ மறைச்சது இது மட்டும்தானா, வேறு எதையும் மறைச்சிருக்கியா, எதுவும் சொல்ல போகிறியான்னு கேட்கும்போது வேறு எதுவும் இல்லை அங்கிள்ன்ட்ட, இப்போ இது வந்திருக்கு, வேறு எதுவுமா வரும் அப்படிங்கும்போது, அங்கிள் இது மட்டும்தான் அங்கிள் என் வாழ்க்கையில், வேறு எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது சுருதி வந்து கையை தட்டுறாங்க. ரோகிணி ரொம்ப சூப்பர், உங்கள் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து என்னெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்க அதை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுனோம்னா ஒரு சீரியலே அதுலேயே கொடுத்தோம்னா வெளியே கேரக்டர் செமையாக போகும், அதில் உள்ள பணத்தை வேணால் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சுருதி வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சுருதி சொல்கிறது தப்பாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி தானே ரோகிணி இருக்குது, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், அந்த குடும்பத்தில் ஏகப்பட்டதை மறைக்கிங்க, நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டோம்னா அதை வந்து கதையாக பேசுகிறீங்க, நாங்கள் உங்கள் விஷயத்த ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் எங்கள் விஷயத்தை தள்ளிடாதீங்க அப்படிங்கிறீங்க. அப்படிங்கும்போது மீனா நான் எப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன, ஆன்ட்டி என்கிட்ட பேசுகிறாங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுவாங்க கேட்க எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்க. பார்த்தியாப்பா அந்த பாராளமாக இவ்வளவு தப்பு செஞ்சுக்கிட்டும் இவ்வளோ பேசுறது பற்றிலாம் அம்மா சொல்கிறது தப்புன்னு நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது, ஏங்க இவ்வளோ வெளியே போச்சுன்னா வெளியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் நம்மளை சொல்கிறாங்க, விஜயாங்க பாரு இந்த கதையை விடு, இனிமேல் வேறு ஏதாவது நான் பார்த்துக்கலாம், மனோஜ் ரோகிணி ரூமுக்கு போக சொல்லு அப்படிங்கும்போது, மனோஜ் கம்முன்னு இருக்கார், அவன் எப்பா சொல்லுவான், அம்மா சொன்னால் தான் சொல்லுவான், பரமா நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனாவும் முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக தெரிகிறது முத்து மீனாவும் தான்.
அவங்க அப்புறாணிங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து என்றைக்குமே அவங்க மனநிலையில் புரிய மாட்டேங்குது இந்த ரோகிணிக்கு. இப்படி சபதம் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீதாட்ட வந்து மீனா கேட்குறாங்க, என்னடி அந்த அருண் கூட சுத்துறியா அப்படிங்கிறாங்க. என்னக்கா உனக்கு எப்படிக்கா தெரியும்? என்ன தெரியுமாவா? நீ வந்து பைக்கில் லாந்திட்டு இருந்த, கேட்கும் போது என்னெல்லாமோ சமாளித்த. இப்போ நீ உன் பாட்டில் வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அவன் தான் இறக்கி விட்டு போகிறாரான், வைக்கிறான். பக்கத்து வீட்டில் அக்காலாம் சொல்கிறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் தான் சொல்லியிருக்கோம்ல, அவனுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, முன்னாடி மாதிரி இல்லை, அவர் ரொம்பவே மாறிட்டார். அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து பேசணும் பார்த்தாங்க, நான் மறுபடியும் பேச ஆரம்பித்தேன். உன்னை முறையாக பார்க்கும்போது என் மருமகனே என் மனசில் தோணுச்சுமா. நீ என் பையனை வேண்டான்னு சொல்லாதம்மா. என் பையன் சாப்பிட மாட்றான், வைக்க மாட்றான், நீ வேணும்னு நினைக்கிறான். உன் குடும்பத்தை பற்றி தெரியாமல் தாம்மா விரும்பிட்டான். ஆனால் உன்னை ரொம்ப நேசிக்கிறாம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது சீதாங்க பாரு, அந்த அருண் வந்து ஒரே மாதிரி அமைதியாகவே இருக்க மாட்டார். ரொம்ப கோபக்காரர். என் வீட்டுக்காரர் கோவப்படுவார்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் கோவப்படக்கூடிய மனுஷன். அப்படி ஆள் கூட வாழ முடியாது. ரெண்டாவது அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க விசாரிக்கும் போது. நம்ம சாதாரண ஆட்கள். நம்மளுக்கு 4 பவுன் 5 பவுன் போடுறதே மிகப்பெரிய விஷயம். அவங்க 40 பவுன் நகை போடுறதெல்லாம் 50 பவுன் நகை போடுறதெல்லாம் பார்க்கும்போது, இல்லைக்கா அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பியா? எங்கள் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு வச்சுக்காடி, கண்டிப்பாக நான் அந்த வீட்டிலே வாழ முடியாது. இல்லைக்கா என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அருண் வந்து வீட்டில் பொண்ணு கேட்குறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது, நீ பொண்ணு கேட்குறாருன்னு சொல்கிற, மாமாவுக்கு பிடிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அக்கா அப்போ என் ஆசையெல்லாம் கேட்க மாட்டியாக்கா? மாமா ஆசை தான் விருப்பமா? நம்ம வீடு வேறக்கா, மாமா வீடு வேறக்கா அப்படிங்கும்போது, என்னடி இப்படி சொல்கிற? நம்ம வீட்டுக்கு ஒன்றுனா அப்படியே அவர் வந்து உண்மையாக இருப்பார், நீ இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, இல்லைக்கா எனக்கு அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கல்யாணம்னா எனக்கு அவர் கூட தான், இல்லைன்னா எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சீதா நீ கல்யாணம் முடியாமல் கொஞ்சம் நாள் கழித்து கூட கல்யாணம் முடியும், நான் அந்த அருண் வேண்டாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் கல்யாணம் முடிச்சா அருணை தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் வீட்டுக்காரு எங்கள் வீட்டுக்கு விழுந்து விழுந்து எல்லா வேலையும் செய்தார். ஆனால் அந்த சீதா வந்து அவள் வாழ்க்கையை மட்டும் நினைக்காளே. நாளைக்கு சத்யாவை குறை சொல்லுவாரே அவர், அந்த அருண். என் வீட்டுக்காரர் என்ன போக்குறீங்கிறாரு, அப்போ சத்யாவை வந்து ஆட்டையை போட்டவன் அப்படி இப்படின்னு பேசுவார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. அந்த அருணுக்கும் சரியான குணங்காணாத சீதா ஒரு அப்புறாணி பிள்ளையே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் ஒரு இடத்துல நிற்கும்போது முத்து வராரு. என்ன மீனா பைக்கை ஓரமாக விட்டு திருதுன்னு முடிச்சிட்ருக்க, இதில் 4 பேர் போவாங்க வருவாங்க, சின்னதான இடமா இருக்குது, வந்து இடித்தாங்க என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு மனசுக்கே சரியில்லை அப்படிங்கிறாங்க. மீனா என்ன தான் நடக்குது அதை என்கிட்ட சொல்லு, அந்த சீதாட்ட சொல்லி புரிய வச்சியா அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி கூட அருண் தாங்க கொண்டு வீட்டில் விட்டு போகிறாரு. கேட்கும்போது ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து பேசுனாங்க, என் பையன் உன்னை விரும்புகிறான் வைக்கிறான், அதனால் வந்து நீ அவனை பேசுமா, நீ இல்லைன்னா அவனால் வாழ முடியாதுங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு பையன் அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, மீனா இன்னுமே சீதாட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நேராக அருண் அம்மாவை பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அருண் வேலை பார்க்குற ஸ்டேஷன்லேயே நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கார். அருண் இன்றைக்கி டூட்டியில் இருக்காரா இல்லையான்னு கேட்டுட்டு நேராக வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட பேசுவோம், நான் வீட்டு அட்ரஸ் என்ன விசாரிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. முருகனுக்கு கால் பண்ணி, முருகன் இந்த அருணோட வீட்டு அட்ரஸ் வேணுமே அப்படிங்க. என்ன விஷயண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன விஷயம்னே தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த அருண் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற. ஆமாண்ணே அது உங்கள் வீட்டம்மாவோட இருந்துச்சுல, அது உங்கள் தங்கச்சி, உங்கள் வீட்டம்மாவோட தங்கச்சின்னு நினைக்கிறேன், நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாமல் தானே சொல்லலை, நல்ல பையன்ண்ணே அப்படிங்க. டே உனக்கு அவனை பற்றி தெரியும், அவன் ஒரு டென்ஷன் பார்ட்டி, அவனை கல்யாணம் பண்ணிச்சுன்னா சீதா சரி வராது, சீதா ரொம்ப அப்புறாணி பிள்ளை அப்படிங்கிறானே, அவன் முன்னாடி வேணால் அப்படி இருந்துருக்கலாண்ணே, இப்போ ரொம்பவே மாறிட்டார், உங்கள் குழந்தையில ரொம்பவே விரும்புகிறாரு. நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட, இவ்வளோ ஏன் சார் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை என்ன சீதாவை மறக்க முடியல, அவளை வந்து எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து கோபக்காரன் தான், எல்லாத்தையும் மாற்றிக்குவேன் தான் இந்த சீதாவுக்காவை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காருண்ணே, நல்ல பையனே அப்படிங்கிறாங்க. நான் வந்து அவன்கிட்ட வந்து அவன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணல, அவங்க அம்மாவை பார்த்து நான் பேசணும், சீதா மனசை வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அதனால் வந்து அம்மாட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே இந்த வீட்டு அட்ரஸ் நான் சொல்கிறேண்ணே, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் இன்னும் வரேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் என்ன வீடை காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி மீனாவையும் முத்தி அந்த வீட்டு பக்கத்துலேயே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னே இதானே வீடு பார்த்து பேசுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் போய் பேசுகிறாங்க. அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க. தம்பி
உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒரு வாட்டி ரோட்டில் நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டீங்க, நான் தான் கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி தம்பி, என்ன விஷயம் தம்பி அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனுக்கும் எனக்கும் பிடிக்காது அப்படிங்கும்போது, தம்பி அப்போ உங்கள் பேர் அப்படிங்கிற முத்து அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன விஷயமா தம்பி வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, என் குழந்தையால தான் வந்து உங்கள் பையன் விரும்புகிறேன்னு சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கும்போது, யார் நம்ம சீதாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, அருணுக்கும் உங்களுக்கும் ஆகாது தான், ஆனால் சீதா ரொம்ப நல்ல பிள்ளை, அதே மாதிரி அருணும் நல்ல பையன் தான். அவனுக்கு சின்ன வயசுலேயே அப்பா பாசனம்னு கிடைக்கல. என் வீட்டுக்கார் வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணை 2வதா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. இங்கேயே வரமாட்டார். அதனால் எங்கள் அப்பா மேலே சரியான கோவத்தில் இருந்துட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஊரில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிராமத்தை விட்டு இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டான். இங்கே தான் படித்தான். படிக்கும் போதுமே யார்கிட்டையுமே சரியாக பேச மாட்டான். அப்படி பேசாலும் அப்பா 2வதா கல்யாணம் பண்ணிட்டாரா வச்சுட்டாரான்னு கேட்கும்போது ரொம்ப கோவப்படுவான். அப்படியே இருந்து இருந்து அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்புறம் வேலைக்கும் போனான். வேலையில் அவனுக்கு கொஞ்சம் மன அழுத்தம். அதில் அவனை மாற்றவே முடியலப்பா. வீட்டில் வந்தால் கூட என் கூட சிரித்து பேச மாட்டான். ஆனால் ரொம்ப பாசம் வச்சுருப்பான் என் மேலே. ஆனால் சீதாட்ட என்றைக்கு பேச ஆரம்பித்தோனோ அன்னையிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்கிட்டையும் ரொம்ப பாசமாக இருக்கான். அவனை பார்க்கும்போதே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. எப்படியாவது சீதாவை கல்யாணம் முடிக்கணுமான்னு சொல்லிகிட்டே இருப்பான். நான் அவன்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறேன். முன்னாடி என்கிட்ட பேசக்கூட சரியாக மாட்டான். அம்மா அம்மா பாசம் வச்சுருப்பான். ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாது. சீதாவுக்கு என்னைக்கு விரும்பினானோ அன்னையிலேருந்து ரொம்ப நல்லவனாக மாறி இருக்கான். நீங்கள் ரொம்பவே நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மைதாம்மா. உங்கள் பையன் குணத்துக்கும் எங்கள் சீதா குணத்துக்கும் சரி வராது. இவ ஒரு அமர்ந்த பிள்ளை. அவர் கோவப்படுதவர், எனக்கு அவருக்கு ஆகாது. என் மேலே உள்ள கோவத்தில் சீதாவை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கும்போது, தம்பி நீங்கள் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம், நல்லாவே பார்த்துப்பான். நான் என் பையன் அருண்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லைங்க வேண்டாம் வேண்டாம், இல்லை இல்லை இந்த கதையை இதோடு முடிக்கணும், சீதாவை எங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, உங்களவுக்கு வசதிக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாத பொருள் நாங்கள் ஏதோ கொடுக்க முடியாதும்மா, அதனால் எங்களுக்கும் சரி வராதும்மா, நாங்கள் சாதாரண அன்னாடங்காச்சும்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா யாராக இருந்தாலும் சரிதாம்மா, ரொம்ப சிக்கனமாக நல்ல மாதிரி புத்துமதியாக இருந்தால் தான் சம்பாதிச்சு இருந்துடலாமாம்மா. அவனும் வேலை பார்க்கான், சீத்தாவும் அவளுக்காக முடிஞ்ச வேலையை பார்த்தாலும் சரி தான், வீட்டோடு இருந்தாலும் சரி தான், நாங்கள் நல்லா பார்த்துப்போம், நான் அருணும் வர சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஃபோன் பண்ணிட்டு எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதோட ஒன்று முக்கியமான வேலை, உன் வாழ்க்கைங்கிற வேலைக்கு நீ வந்து தான் ஆகணும், வீட்டுக்கு வா. ஏம்மா நான் பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ட்டு, பெர்மிஷனே கிடைக்கலாம் வா, வேலையே போனாலும் பரவாயில்லை, நம்மளுக்கு கிராமத்தில் என்ன இருக்குது, விவசாயம் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கும்போது, அங்கே தான் அந்த வீட்டுக்காரர் இருக்கார், அங்கே போனால் சரி வராது அப்படிங்கிறாங்க. டேய் அவர் இருக்கார், இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம், நீ பெர்மிஷன் கேளு, இல்லைன்னா கிளம்பி வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. 6 நேரத்துக்கு பெர்மிஷன் கிடைச்சிருது. ஏன்னா வீட்டுக்கு வராங்க. முத்தை பார்த்தோன்னா அருணை முறைக்கிறார், அருணை பார்த்தோன்னா முத்து முறைக்காங்க. உடனே அருணம்மா சொன்னாங்க, விடுங்குங்க, என் பையன் பொண்ணு தப்பு தான் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. நீ எதுக்குமா கையெடுத்து கும்பிட்ற, சீதாவே எனக்கு வேணும், ஆனால் இவர் எனக்கு வேலை தேவையில்லை அப்படி அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்கள் பையனுக்கு எனக்கு செட் ஆகாது, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அருண் அம்மா சொல்கிறாங்க, எனக்காக இருங்க தம்பி. அருண் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்கம்மா. நீங்கள் சொன்னால் என்ன வேணாலும் கேட்பேன், ஆனால் இவங்க விஷயத்தில் மட்டும் தெரிஞ்சு சொல்லாதீங்க, இவங்ககிட்டலாம் நான் வந்து கேட்டு சீதாவை கல்யாணம் முடிக்கணும் அப்படி ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்ம கிளம்பலாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா கொஞ்சம் பொறுமா, எந்த கதையும் உடனே நடந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி ஒரு ரூமில் வச்சுட்டு அருண்கிட்ட பேசி புரிய வைக்காங்க. புரிய வச்சோடனே முத்து உங்கள்கிட்ட சாரி கேட்பார் அப்படிங்கும்போது சாரி அப்படிங்கிறாங்க. ஏன்டா எதுக்குங்க சாரி கேட்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மேலே உள்ள கோவத்தில் உங்கள்கிட்ட மேலே 2-3 வாட்டி நான் ஃபைன் போட்டேன், நான் நேர்மையாக நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுபோக நான் சீதாவை விரும்புகிறேங்க, இதுதான் எனக்கு உண்மை, சீதாவை விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கும்போது, உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலைங்க, நீங்கள் ரொம்ப கோவக்காரங்க, நீங்கள் கரெக்டாக இருப்பேன்னு நினைப்பீங்க, நாங்கள் கரெக்டாக இருக்க முடியாது, நாங்கள் ஓரளவு ஓகேவாக இருப்போம் அப்படிங்கும்போது, அருணம்மா தம்பி இந்த அளவுக்கு சுமூகமாக வந்துட்டீங்க, எங்கள் பையனை உங்களுக்கு பிடிக்கும் பேச பேச அப்படிங்கிறாங்க. சரிம்மா பிடிச்சா கல்யாணம் முடிச்சுக்கலாம், எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அருண் முத்தை பார்க்குற இடத்துலலாம் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ முருகன்கிட்ட சொல்லி விடுதாரு. முருகன் சொல்கிறார், முத்துனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மனுஷன், உங்கள் குழந்தையால் கட்டினா தான் கல்யாணம் முடிப்பேன், இல்லை கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவங்க அம்மா பார்க்கும்போது ரொம்ப அழுதாங்கண்ணே அப்படிங்கும்போது மீனாகிட்ட சொல்கிறாங்க. மீனா அவரும் கொஞ்சம் திருந்தின மாதிரி தான் இருக்குது, நிறைய பேர்கிட்ட சொல்லி விட்றாரு, பார்க்கும்போது என்கிட்ட 3 வாட்டி வருத்தம் தெரிவிக்காரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்க மாறி வராங்க அப்படிங்கிறாங்க. மாறிடுவான்னு தான் நினைக்கேன், என்னையே நீ மாற்றலையா, சீதாவை போய் மாற்றிடுவா, சீதாட்டையும் அம்மாட்டையும் பேசு அப்படிங்கிறாங்க.
மீனா அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறாங்க. பேசும்போது, அம்மா பேசாமல் நம்ம சீதாவை அருணுக்கே கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கும்போது சீதாவுக்கு பயங்கர சந்தோஷம். அக்கா என்னக்கா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாடி, நாங்கள் வீட்டில் போய் பேசினோம், அவங்க அம்மா என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் அருணும் ஒவ்வொரு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அதனால் நீ பேசாமல் அருணையே கல்யாணம் முடிச்சுக்க, நல்ல மாதிரி இரு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸுக்கா அப்படிங்கிறாங்க. எடி நீ என்னடி இப்படி சொல்கிற, அவங்க வீடு வசதிங்கிற, அவங்க வீட்டுக்கு நம்ம ஏத்தாப்புல நம்ம நெட்டெல்லாம் போட முடியுமா அப்படிங்கிறேம்மா. அவங்க எதையுமே எதிர்பார்க்கல, நம்மளால் முடிஞ்சது செய்வோம், பையன் நல்ல பையன் தான் நம்மளுக்கு போதாதம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, என்னை பற்றி தெரிஞ்சால் சீதாவை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படிங்கும்போது, டேய் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு அப்படிங்கும்போது, அப்படியாக்கா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சீதா எதுக்கு அப்படி கேட்குற சத்யா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னாலும் அவளுக்கு வம்பாகக்கூடாதுல்ல சீதா, அதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துட்டு சொன்னோன்னே, சரி ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டில் பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முருகனை கூப்பிட்டுட்டு நேராக அங்கே போகிறாங்க, அருண் வீட்டுக்கு. அவங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் பொண்ணு கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல நாளை பார்த்து அருண்கிட்ட சொல்லி பொண்ணு கேட்டு சீதா வீட்டுக்கு வராங்க. 2 வீடும் கலந்து பேசுனது ரொம்பவே பிடிச்சிக்கிறது. சீதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 வீடு சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொன்னோம்ல அவங்கள, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது அருணும் சொல்கிறாரு, நான் வந்து முத்தை பார்க்கும்போதெல்லாம் கோவத்திலே போவேன், எனக்கு எதிராகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை நான் ரொம்ப ஒரு மாதிரிலாம் நினச்சிருக்கேன், ஆனால் இவ்வளோ தங்கமான இருப்பார், மனுஷனாக இருப்பார்னு நினச்சே பார்க்கல. முருகன் நிறைய கதையை சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி நான் விசாரிக்கும் போதும் நல்லபடியாக தான் சொல்கிறாங்க. என்ன கோவக்காரர் நானும் அப்படி தான் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எனக்கு அம்மா பாசம் கிடைக்கல, உங்களுக்கு அப்பா பாசம் கிடைக்கல, அதனால தான் அந்த கோவம் எல்லாம் மாறிடும். சீதா நீ எப்படி மாற்றணுமோ மாற்றிடு, உங்கள் அக்கா இன்னி மாற்றின மாதிரி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, நீ தான்ப்பா அந்த வீட்டுக்கு ஒரு தவப்ப மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. அண்ணாமலை வந்து பார்த்தோன்னே அருணை பார்த்தோன்னே இந்த பையன் தானே சரியாக வந்து சிரிச்சுக்கிட்டே தாம்பளத்திட்ட வாங்குறாங்க. சரி நல்ல மாதிரி எங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க, சீதாவுக்கு என்ன செய்யணுமோ சாப்பா சாணத்தை நான் செய்வேன் அப்படிங்கும்போது சீதா அழுதுடுறாங்க. மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் அப்பா இந்த இடத்துல நான் உண்டு, என் பையன் உண்டு, செய்வோம் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. நான் அருன்னு சொல்கிறாங்க, நான் நல்லாவே பார்த்துப்பேன் உங்கள் பொண்ணை அப்படிங்கிறாங்க. சரிப்பா நம்பிக்கை இருக்குது, இப்படி சொன்னால் போதுமானதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப மனநிறைவாக வீட்டுக்கு வராரு. வந்து நடந்த செய்தியை வீட்டில் சொல்லுதாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்களுக்கு ஒன்றுமே வழி கிடையாது, அவங்க வீட்டில் எப்படிங்க ஒரு சர்க்காரில் வேலை பார்க்க போய் கல்யாணம் முடியும் அப்படிங்க. ஏன் விஜயா, பொண்ணு நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்காங்க, நல்லா படிச்சிருக்கு, பொண்ணோட கல்யாணம் குணத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நீ மீனாவை ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீட்டில் சொல்லுவேன், அவங்க அப்பா வந்து வண்டியில் முன்னாடி விழலான்னா அந்த மீன் அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி, அது மட்டும் உண்மை இல்லை, மீனா குணத்துக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கும்போது, அவள் குணம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, நான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் போய் பொண்ணு கேட்டேன், ஆனால் வந்து அவள் குணத்தை நான் முன்னாடி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக எது நடந்துச்சோ நடக்கல நான் பொண்ணு கட்டிட்டு வச்சுட்டு தான் செய்வேன் முத்துக்கு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ரோகிணிக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், ஒவ்வொரு நிலையும் நம்மளுக்கு இறங்கிட்டே இருக்கு, ஆனால் மீனா ஒவ்வொரு வகையும் ஏறிட்டு போய்கிட்டு இருக்காள. முதல்ல பூ வியாபாரம் பார்த்தா, அப்புறம் டெக்கரேஷன் விளையாடுனா, இப்படி ஒவ்வொரு கதையாக போய்கிட்டு இருக்காள. இப்படி நான்னா சீதாவுக்கு ஒரு வசதியான மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சுக்க போகிறோம், அவனும் சர்க்கார் வேலை பார்க்குறாங்கன்றாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க. இதை நம்மளையால் முடிஞ்சது எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த சீதா வந்து ஒரு வசதியான மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க போகிறோம், அது எப்படியாவது நம்ம கெடுத்தாகணுண்டி அப்படிங்கிறாங்க. ஒரு கல்யாண காரியத்தை 1000 பொய் சொன்னாலும் நடத்தணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, சுபகாரியத்தை. ஆனால் நீ அந்த சுபகாரியத்தை நிறுத்தணும், அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேடி, என்னடி நியாயம்? அதுபோக அந்த கல்யாணம் நடக்க ஏன் வருங்கால கணவரும் ஒரு காரணம் அப்படிங்கும்போது என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்னை விரும்புகிறாருல முருகன், அவரும் சேர்ந்து தான் அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, அதனால் பருப்பு வேகாது அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு எதிராக தான் செயல்படுத்தீங்களா? எங்கள் ஆன்ட்டி மட்டும்தான் எனக்கு எதிராக இருக்காங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்தியா சொல்கிறாங்க, நான் உனக்கு எதிரானா நீ என்ன ஆகுதுமா, ஃபீஸ் ஆயிடுவேன், நான் வந்து உனக்கு எதிராகவே ஆகலை, நடந்ததை சொல்கிறேன், ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. இங்கே முருகன் வந்து முத்துக்கு கால் பண்ணுறாரு, ஆனால் ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருதுங்கண்ணே, எனக்கு வீடை பற்றி தெரியல, அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வாரீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி நானும் செல்லவும் சும்மா தான் இருக்கேன் வரோம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே எங்கே அப்படின்னாக்கா அம்பத்தூரில் தானே ரோகிணியோட அம்மா இருக்கிறாங்க, கிருஷ்ணன் அவங்க அம்மாவும். அது பக்கத்து வீட்டே போய் பார்க்காங்க. பார்க்கும்போது இந்த வீடு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, எவ்வளோ வருதுங்க எது வருதுன்னு கேட்கும்போது அவங்க ஒரு 28 லட்ச ரூபா சொல்லுதாங்க.
அப்போங்கண்ணா கொஞ்சம் குறைச்சி பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது குறைச்சி பேசுகிறாங்க. அவர் ஒரு 25 ரூபான்னா கொடுக்கலாம் தம்பி, அது குறைஞ்ச என்னால் முடியாது, எனக்கும் காசு வேணும் அப்படி இப்படிங்கும்போது சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசி 25ன்னு முடிக்காங்க. முடிக்கும்போது நாளைக்கு பத்திரம் முடியுது. பத்திரம் முடியுதுக்கும் போது அந்த வீட்டு ஓனர் வந்து சாட்சி எழுத்து போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கிறிஸோட பாட்டிகிட்ட சொல்லுதாங்க. அந்த பாட்டி வந்து சரி நான் வாரேன்யா, நீங்கள் சொல்லுதீங்க வாரேன், நானும் உங்கள் பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் வாரேன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பத்திரம் முடிக்கிற இடத்துல வந்து கையெழுத்து போடுறதுக்கு யார் வரா, கிறிஸோட பாட்டியும் கிறிஸும் வராங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர ஷாக். நீங்கள் என்ன வரீங்க அப்படிங்கும்போது ஒரு பதிலும் சொல்ல முடியல. அப்போ அந்த வீட்டாள் சொல்லுவார், எங்கள் பக்கத்து வீட்டில் வாடகை இருக்காங்க, இவங்க பொண்ணு வந்து அப்பப்போ வரும், அது ஏதோ பார்லர் வேலை ஏதோ பார்க்கும்போது இவங்க மருமகன் வந்து துபாயில் இருக்காங்க அப்படிங்கும்போது கிறிஸுக்கு அப்பா கிடையாதுன்னு சொன்னாங்களே, இன்னும் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியுதுன்னு முழிக்காங்க. ரோஹினோட அம்மாவுக்கு ஒன்றுமே பேச முடியல, முத்துங்க இருப்பானே தெரியாத அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அவசர அவசரமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்போ முத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, முருகன் வீடு வாங்கின பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க, ரைட்டு அவங்க வீடுங்க தான் இருக்கோ அப்படின்னு சொல்லி மனநிலைக்கு வந்துடுறாங்க. அவன் வீட்டில் போய் மீனாட்ட சொல்லுதாங்க, மீனா அந்த முருகனுக்கு ஒரு வீடு ஒன்று விலை பேசி இன்றைக்கி பத்திரம் முடித்தாங்க, அதுக்கு யார் வந்து கையெழுத்து போட்டால் தெரியுமா அப்படிங்க, யார் அப்படிங்கிறாங்க. கிறிஸோட பாட்டி. கிறிஸோட பாட்டி அங்கே எப்படிங்க வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு வாடகைக்கு அங்கே பொண்ணு வச்சுருக்குன்னு சொன்னாங்கள்ல, அந்த பொண்ணு வச்சுருக்க பொண்ணு இங்கே எங்கேயோ தான் பார்லர் வேலை பார்க்க. என்னங்க சொல்லுறீங்க பார்லர் வேலை பார்க்கா, யார் கிறிஸோட அம்மா பார்லர் வேலை பார்க்குறவங்களா, அப்போ ரோஹினிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இவங்களும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க தானே, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க, நம்ம ரோஹினிகிட்ட என்னென்னு கேட்போம்மா அப்படிங்கும்போது பார்லர் அம்மா நம்ம மேலே ரொம்பவே காண்டில் இருப்பாங்க, அதனால் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், நம்ம வந்து கிறிஷை ஒரு நாள் பார்க்க போவோம் அப்படிங்கும்போது எங்க ஒரு நாளுங்க ஒரு நாள் இப்போ தான் நேரம் இருக்க பார்த்து வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரிமினா கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி பழங்கள்லாம் வாங்கிட்டு பார்க்க போகிறாங்க. அங்கே முத்து மீனா வந்து அதை பார்த்து கிறிஷோட பாட்டிக்கு ஒன்றும் ஓடலை. இவங்க கூட பேசக்கூடாதுன்னு ரோஹினி சொல்லியிருக்கா. அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியாமல் வாங்க முத்து அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு அவசர அவசரமாக வெளியே அனுப்பிடுறாங்க. வீட்டில் வந்து அண்ணாமல்கிட்ட சொல்லுதாங்க, மாமா கிறிஷ் வந்து இருக்க வீட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவரும் அவங்க பக்கத்தில் தான் வீடு வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அப்படியாம்மா, சரி சரி சரி, நான் வேலை பார்க்குற சொல்லி தான் படிக்கேன், அங்கே தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டவுடனே ரோஹினிக்கு ஒன்றும் விடலை. ஆஹா, இந்த முத்து மீனாவும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை வீட்டிலேயே வச்சுருந்தேன், அதுபோக இவங்க எப்படியோ பார்த்துட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகுது. அப்போ ரோஹினிக்கு என்ன நடந்தாலும் வித்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. வித்யா கால் பண்ணி கேட்கும்போது, எங்கள் அம்மா அம்பத்தூரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சாண்டி அப்படிங்கும்போது, அதை ஏன்டி கேட்க, உங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் என் வருங்கால வீட்டுக்காரர் முருகன் வீடு வாங்கியிருக்காரு, அந்த வீட்டுக்கு கையெழுத்து போட தான் உங்கள் அம்மா வந்திருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்களே ஒரு சாட்சி போட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் வருங்கால புருஷனுக்கு வேறு வீடு வாங்க இடம் இல்லையா அப்படிங்கும்போது, நான் என்னடி பண்ண முடியும், சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார், அங்கே ஒரு வீடு கொஞ்சம் கம்மியான விலைக்கு வந்தோன்னே வாங்கிட்டார், இப்படி உங்கள் அம்மா மாட்டோன்னு எனக்கு எப்படி தெரியும், பேசாமல் அவங்க அம்மாவை வேறு வீட்டில் கொண்டாட வைக்கிறியா அப்படிங்கும்போது, இப்போ நான் பணத்துக்கு என்னடி செய்வேன், என்கிட்ட காசே இல்லை, ஆனால் எவ்வளோ சங்கடத்தில் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, சரிடி என் கையில் கொஞ்சம் காசு இருக்குது நான் வேணால் தரேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 50,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டுக்கே 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், 50,000 ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபான்னா வாய்ப்பு இல்லை, எனக்கும் கல்யாண செலவு இருக்குல்ல அப்படிங்கும்போது, உனக்கு இப்போ கல்யாணம் முக்கியமாக கொஞ்ச நாள் கழிச்சு முடிக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, ரோகிணி உன் சுயநலத்துக்கு என்ன பயன்படுத்த பார்க்காத, என் வீட்டுக்காரு என்னை சொந்த வீடு தான் கூட்டி போகணும்னு சொல்லி சொந்தமாக வீடு வாங்கிட்டாரு, அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்ல, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. இங்கே வித்யானை எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகுது ரோகிணிக்கு. எப்படியாவது அம்மாவை மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கால் பண்ணுறாங்க. என்னம்மா முத்து மீனா உன்னை பார்த்துருக்காங்கன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, என்னடி சொல்கிறது, சொன்னால் கண்டிப்பாக நீ ஏசுவேன், இப்போ நீ இன்னும் பல நெரிசலில் இருக்க, நான் ஃபோன் பண்ணால் மேலும் நீ கடுப்பாவ, அதனால தான் உனக்கு கால் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்படியாவது அந்த ஊரை காலி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க, கிறிஸ்டை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையாக சேர்த்துட்ருக்கு, இப்போ உடனே வீடு மாறினா எப்படி மாற முடியும், பணம் எங்கே வச்சுருக்க அப்படிங்கும்போது, எனக்கு என்னன்னே தெரிலம்மா, எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து நீ கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. எங்கடி போகணும், அப்போ நான் கிராமத்தை பார்த்து போயிடட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ கிராமத்தை பார்த்து போனாலும் எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, சரி கிராமத்துக்கு முத்து மீனாக தேடி வந்தால் நான் என்ன சொல்கிறது, நான் தான் அவங்க அம்மான்னு சொல்லிட்டுமா அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற, இப்போ நீனே நீ மாட்டி விட்டுடலான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. நீ பண்ணது அப்படி தானடி இருக்குது, அவங்க பார்த்துட்டாங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு வீடாக போக முடியுமா, சரி பார்த்துக்கலாம் விடு, முத்து மீனா வந்தால் நான் நாசுக்காக உன்னை பற்றி உண்மையை சொல்லி நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு உன்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என்னை பற்றி விஷயத்தை நீ முத்து மீனாட்ட சொன்னேன்னா
அவங்க 1க்கு 2ஆக சொல்லி இந்த வீட்டிலேருந்து என்ன அனுப்பி விட்றதுக்குள்ள வேலையை பார்ப்பாங்க. அதனால் முத்து மீனாட்ட பேச சொல்லியே விடு அப்படிங்கும்போது, சரிடி முத்துக்கு மீனாவுக்கு வேண்டியவங்க பக்கத்தில் வீடு வாங்கிட்டாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் வித்யாவை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறான்னு சொல்கிற. அப்போ வித்யா என் வீட்டுக்கு வரும்போது முத்து மீனா எல்லாத்தையும் நான் பார்க்காம இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரியல, திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.